சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு செம்மையாக இருக்கும். இப்போ மட்டன் கறி வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு முருங்கைக்காவும் இருக்குது. முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் போடுறேன். அப்புறம் மஸ்டர்ட் ஆயில் நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கிறேன். அப்படியே வருது நானும் இருக்கிறேன். நண்பா செம்மையாக செஞ்சு செம்மையாக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இப்போ ஒரு 2 வெங்காயம் போட்டுருவோம். ஸோ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நண்பா ஆயில் நல்லா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் எண்ணெயை ஊற்றல பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க. ஸோ நம்ம இதோட உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு, தண்ணி கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயை போட்டுறோன்னு தான் ஒரு 10 ml ஊற்றிங்க மஸ்டர்ட் ஆயில். அப்போ வச்சு இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்காங்க. ஹோல் ஸ்பைசி எல்லாம் ஒவ்வொரு கிராமும் அதை போட்டுங்க. ஜிஞ்சர் கலி பேஸ்ட் போட்டாங்க. முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். நண்பருக்கு உருளைக்கிழங்கு இந்த பெரிய உருளைக்கிழங்கு அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம். ஸோ நண்பா இதில் ஒரு 2 கிராம் போட்டுங்க மஞ்சள். இது தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருவேன். நல்லா இருக்கும், சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அம்மா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டுங்க. ஸோ ஒரு 5 கிராம் போட்டுங்க. 2 மல்லித்தூள், கறி பவுடரு ஒரு 5 கிராம் போட்டுங்க. சில்லி பவுடர் ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். நான் ஒரு 7 கிராம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டு ஒரு 3 கிராம் போதும். இந்த தேவையில்லை. ஸோ இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். மசாலா இப்போ இந்த மட்டனும் போட்டுறோம். மட்டன் போட்டாச்சு. நல்லா ஒரு மட்டனு இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப சூப்பராக போட்டாச்சு. மட்டன் போட்டாச்சு. மட்டன் கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் குடிக்கணும். நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் தான். உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெய் வந்துட்டு வரணும். இந்த மட்டனில் இந்த எண்ணெய் வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சுயமாக டேஸ்ட் ஆகும் சாப்பிடுவோம். இப்போ கம்மி பண்ணிக்கிறேன். டைம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் 1/2 மணி நேரம் ஊற தண்ணியில் வச்சுருந்தோம். போல் அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசாலா பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும்.
ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, ஏன்னா ஏற்கனவே மட்டன் பாயில் பண்ணது. ஸோ மசாலா பிடிக்கணும்னு சொல்லி நான் கிண்டிக்கிறேன். நல்லா ஃப்ரையர் ஏற்றிட்டேன் ஃப்ளேமை. மட்டன் ஒடியக்கூடாது, உடஞ்சிச்சின்னா ரொம்ப இதாகிடும். பாருங்கள் இப்போ நல்லா ஸ்வீட் ஆகி இந்த மசாலா கொஞ்சம் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா பிடிக்குது. நல்லா மசாலா பிடிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கப்பா நல்லா மசாலா பிடிச்சிச்சு. எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலா நல்லா பிடிச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கப்போ. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க, எனக்கு ரொம்ப வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும். பாருங்கப்போ இந்த மாதிரி மசாலா பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மட்டன் உடையுது, நான் ஏற்கனவே பாயில் பண்ணிட்டேன். அது ரொம்ப செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். தொழிலுக்கும் டைம் ஆச்சு. அவ்வளோதான், ரெடி. தண்ணி பண்ணேன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் பாயில் ஆச்சுன்னா ஓகே. ஸோ இதில் உப்பு இருக்கா டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிய போடுறேன். ஸ்லோ பண்ணிடுறேன். அவ்வளோ இருந்தால் போதும். அவ்வளோதான், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக் ஆகிடும், ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இதுதான் மட்டன் குழம்பு, சூப்பராக தமிழ்நாடு ஸ்டைலில். ஸோ குண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மட்டன் மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் எல்லாமே வந்துடுச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வந்திருக்கு. பாருங்க மசாலா சூப்பராக ஆச்சு. ஸோ இதுதான். ஸோ ஒன்று ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கவர் ரெடி ஆகிடுச்சு, முடிய போட்டாச்சு, ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம பாருங்கள் செம்மையாக இருக்குது சால்னா. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன். மேலே மட்டும் நான் கிரீம் சில்லி போட்டிருக்கேன், அதோடு சேர்த்து போடல. மினிமம் இதே மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிரீன் சில்லி. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன். இப்போ ரைஸ் போட்டுக்கிறேன். ரைஸ் ரெடியாக இருக்குது, சூடு பண்ணி ரைஸ் போட்டாச்சு. அப்புறம் ஊற்றிடும்னா நம்ம அறுக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது. மட்டன்லாம் பாருங்கள், உருளைக்கிழங்கு, அப்புறம் இது பச்சை மிளகா மேலே மிதக்குது அப்படியே. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நம்ம எப்படி இருக்குன்னு. மட்டன் பீஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. உள்ளே நல்லா வந்து சூப்பராக இருக்குதும்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்பா. ஸோ முருங்கைக்காவும் நல்லா முருங்கைக்காவும் டேஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. மசாலாலாம் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. உள்ள முருங்கைக்காய் நல்லா சூப்பராக நல்லா வந்துடுச்சு. ஓகே நம்ம இதே மாதிரி நீங்களும் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.